அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் துவா ஏற்கப்படாததின் 10 காரணங்களை பார்ப்போம். துவா என்பது ஒரு இபாதத்தாகும். எல்லா முஹ்மின்களுக்கும் இது மிகப்பெரிய ஆயுதமாகும். நான் ரொம்ப துவா செய்கிறேன், ஆனாலும் ஏன் நடக்கலை என்ற சந்தேகம் பலருக்கு வரும். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடை தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது மக்கள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து, நாங்கள் அல்லாவிடம் அதிகமாக துவா செய்கிறோம், ஆனால் எங்கள் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லையே, காரணம் ஏன் என்று வினவ அவர்கள், உங்கள் இதயங்களில் 10 செயல்களை கொண்டு மரணித்து விட்டன என்று கூறினார். அந்த 10 செயல்கள்: 1. அல்லாவை அறிந்து கொள்கிறீர்கள், ஆனால் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதில்லை. 2. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாக நினைத்து கொள்கிறீர்கள், ஆனால் அவர்களின் சுன்னத்தான நடைமுறைகளை விட்டுவிட்டீர்கள். 3. குர்ஆன் ஓதுகிறீர்கள், ஆனால் அதன்படி நடப்பதில்லை. 4. ஷைத்தானை விரோதி என்று சொல்லிக் கொள்கிறீர்கள், ஆனால் அவனுக்கு மாறு செய்வதில்லை. 5. அல்லாவின் நியாமத் என உணவை சாப்பிடுகிறீர்கள், ஆனால் அதற்கு நன்றி செலுத்துவதில்லை. 6. சுவனம் உள்ளது உண்மை என்று சொல்கிறீர்கள், ஆனால் அதற்காக அமல் செய்வதில்லை. 7. நரகம் உள்ளது உண்மை என்று சொல்கிறீர்கள், ஆனால் அதை விட்டு தப்ப வழி பார்ப்பதில்லை. 8. உறக்கத்திலிருந்து எழுந்ததும் மக்களை குறை கூற ஆரம்பித்து விடுகிறீர்கள், உங்கள் குறைகளை மறந்து விடுகிறீர்கள். 9. மரணம் நிச்சயம் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கும் நிலையில் அதற்காக தயார் செய்வதில்லை. 10. மரணித்தவர்களை அடக்கம் செய்வதற்கு செல்கிறீர்கள், ஆனால் அதிலிருந்து படிப்பினை பெறுவதில்லை. இந்த 10 விஷயங்களில் உள்ள மரணித்து இருப்பதால் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. நூல் அல் முனப்பஹாத்